கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நாம் தேவனிலே நிலைத்திருக்க வேண்டும், கர்த்தருக்குள்ளாய் வாழ வேண்டும். கர்த்தருக்குள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நிர்ணயித்து கொண்டு கர்த்தரோடு கூட வாழக்கூடிய அந்த வாழ்க்கையைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். தேவனுடைய வார்த்தைக்கு நமக்குள்ள ஒரு ரிப்பல்ஷன் காணப்படக்கூடாது. தேவனுடைய வார்த்தை உட்கொண்டேன் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நமக்கு விலையேற பெற்ற ஒரு காரியமாக எண்ணி இது அருமருந்து, கிடைக்கக்கூடாத ஒரு ஔஷதம் என்று சொல்லி உணர்ந்து அதை உட்கொள்ளக்கூடிய அந்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய நிலைத்திருக்க வேண்டும் உள்ளே நம்முடைய வாழ்க்கையில். அது நம்முடைய ஆத்மாவோடு அப்படியே கரைந்து போய் நம்முடைய ஆத்மாவிலே அது இணைந்திருக்கக்கூடிய ஒரு காரியமாய் காணப்பட வேண்டும். அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்ட மாத்திரத்தில் நமக்கு ஒரு பலன் வர வேண்டும், நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வர வேண்டும், நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்டாக வேண்டும். அதை நமக்குள்ளே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நினைவோடு வாழக்கூடிய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அப்படி நாம் தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ளே வைத்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தரும் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறவராய் இருக்கிறார். அது நிமித்தமாய் நாம் எதை கேட்டாலும் அதை நமக்கு செய்ய ஒரு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனில் நிலைத்திருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தை நம்மளை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த காரியத்தை நாம் புரிந்து கர்த்தருக்குள்ளாக நாம் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவனில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தம் தேவை. ஏன்னா அவர் பரிசுத்தமான தேவன். வார்த்தைகள் நம்மளை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடிய இருதயம் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். எனவே இந்த ரெண்டு காரியங்களில் இந்த காலவெளியில் நமக்கு ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த தேவனை நமக்குள்ளே பெற்றுக்கொண்ட நிலையில் நாம் வாழும்போது, பரிசுத்த தேவனுடைய வார்த்தையை நாம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாய் நீங்கள் கேட்டது எதுவாக இருந்தாலும் அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த நாள் வரை நீங்கள் என்ன அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படியே ஸ்டடியாக, நான் அதெல்லாம் யாருக்கும் இருதயத்தில் இடம் கொடுக்க முடியாது, கர்த்தருக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். என் வாழ்க்கையை நான் தனிக்காட்டு ராஜாவை போல நான் வாழக்கூடிய வாழ்க்கையை தான் வாழுவேன் அப்படி சொல்லக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை இல்லாதபடி நான் கர்த்தரில் இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை என்னில் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையை நான் வாழ ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன கேட்டாலும் அதை செய்வேன்னு சொல்லியிருக்க தேவன் நிச்சயமாய் செய்து ஆசீர்வதிப்பார். எனவே இன்றைக்கு நான் ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, எனக்குள்ளாய் நீர் வாரும், உங்களுடைய வார்த்தை கர்த்தா எனக்குள்ளே வந்து நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேண்டிக்கொள்கிற எல்லாவற்றையும் நம்ம கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம். நீங்கள் என்னிலும் என்று சொல்லப்பட்டிருக்கப்பா. சில காலம் நாங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நாங்கள் அதை அப்படியே விட்டு விடுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் அதற்கு இடம் கிடையாது. நீர் எங்களில் வாழ்வதற்கு நாங்கள் கர்த்தாவை இடம் கொடுக்காதபடி எங்கள் மனசும் மாம்சம் விரும்பின காரியங்களை செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நாட்கள் வரும்போது தான் எங்கள் வாழ்க்கையில் வேதனைகள் பெறுகிறது. கர்த்தாவே, இந்த நாட்களில் தான் கர்த்தருடைய வார்த்தை திரும்ப எங்களுக்கு வருகிறது. நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகள் உணர்த்தப்படுகிறோம். எனவே இதை உணர்ந்து இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் கர்த்தருக்குள்ளாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாய் நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நீர் எங்களை செய்து கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறேன்னு சொல்லி இந்த காலவெளியிலே கர்த்தாவே அருமையான இந்த சத்தியத்தை வித்தமாய் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே அது வேண்டுகிறதை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து நீர் அன்பாக இருக்கிறேன் என்பதை விளங்க பண்ண முடியாது ஜெபிக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே ஆமென். கர்த்தரில் நிலைத்திருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். கொஞ்ச காலம் நிலைத்திருப்பாங்க, கொஞ்ச காலம் அப்படியே விலகிடுவான். முடிவறிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அதனால் எந்த சூழ்நிலையும் அவளை நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருக்குள்ளே நம்ம வாழ்க்கை என்றைக்கும் காணப்படும். அந்த வாழ்க்கை வாழும்போது என்ன கேட்டாலும் கர்த்தர் எல்லா நாளையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அவர் நம்மளை ஆசீர்வாதத்தை நிரப்பி காத்து நடத்துவார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த கால வேளை அப்படிப்பட்ட ஒரு நாளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரட்டும். காட் பிளஸ் யூ.